என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி, அறத்தால் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருமூலரின் அறநெறிகள் அன்பே சிவம் அப்படின்ற தலைப்பில் சிந்திப்போம். உலகில் மனிதனாக தோன்றிய அனைவரும் ஆன்றோர்கள் அளித்துள்ள வாழ்வியல் நெறிகளை கற்று ஆராய்ந்து அறிந்து கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அறத்தை பேணாவிட்டால் பல்வேறு துன்பங்களை சந்திக்க நேரிடும் என்பதை திருமூலர் அழகாக குறிப்பிட்டுள்ளார். சமுதாய ஒற்றுமை மற்றும் மக்களின் உள்ளுணர்வை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களையும் வழங்கியுள்ளார். இலக்கிய மேதைகள் தங்களது இலக்கியங்களின் வாயிலாக சமூகத்திற்கு அறத்தை போதிக்கின்றனர். திருமூலர் தீய வினைகளை தவிர்த்து நல்ல வினைகளை நாடி அன்பு, அருள், சேவை போன்றவற்றில் ஈடுபடும்படி கூறியுள்ளார். மற்றவர்களுக்கு துன்பம் செய்கின்ற செயல்களை செய்யாமல் இருப்பதும், பிறர் வருந்தும்படியான கோபமான சொற்களை பேசாமல் இருப்பதும் சிறந்த அறமாகும். மனிதன் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களும் அறத்தில் அடங்கும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பதும் அறமாகும். அறம் செய்ய விரும்பு என்று ஆத்திச்சூடியின் வாயிலாக அறம் செய்வதை விரும்பி செய்ய வேண்டும் என்று ஔவையார் கூறியுள்ளார். இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு இன்றியமையாத உணர்ச்சி அன்பு என்பதை திருமூலர் திருமந்திரத்தில் உணர்த்தியுள்ளார். மனிதர்கள் ஏனைய மனிதர்கள் பால் செலுத்தும் அன்பில்தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அப்படிங்கிறத திருமூலருடைய 270வது பாடல் கூறுது. நீங்கள் பிறர் மீது அன்பு செலுத்தினார் இறைவன் உங்கள் மீது அன்பு செலுத்துவார் என்பதை இந்த பாடலில் உணர்த்தியுள்ளார். என்பே விறகாய் இறைச்சி அரித்திட்டு பொன்போர் கனலிற் பொரிய வறுப்பினும் அன்போடுருகி அகம் குழைவார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே. அதாவது எலும்பையே விறகாக அறுத்து இட்டு இறைச்சியை அறுத்து பொன் போன்ற தீயில் பொரியும்படி அவியாக இட்டு வறுத்தாலும் அன்பினால் உருகி உள்ளம் நெகிழ்பவர்களுக்கு அல்லாமல் மணியை போன்ற இறைவனை நான் அடைந்தது போல் ஆகாது. திருமூலரின் அன்பே சிவம் என்ற மைய கருத்தானது அன்பு என்பது வெறும் உணர்வல்ல, அதுவே பரம்பொருள் என்பதை உணர்த்துகின்றது. அன்பினால் இறைவன் அருளை பெற முடியும் என்பதை திருமூலர் தெளிவுபடுத்தியுள்ளார். எல்லா உயிர்களையும் நேசி யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை என தொடங்கும் திருமந்திரத்தின் 272வது பாடலில் அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்றும், பசுவுக்கு புல் தருவது, ஏழைக்கு ஒரு கவளம் உணவு தருவது, துன்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, பெற்றோரை காப்பது, மற்றவர்களுக்கு உதவுவது ஆகியன தர்மங்கள்னு திருமூலர் கூறியுள்ளார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது புறநானூறு. உணவு சமைத்த பிறகு விருந்தினர் யாரும் இல்லாவிடனும் யாரேனும் வரமாட்டார்களா என்று அவர் வரவை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். விருந்தினரோடு உண்பதையே உணவாக கருதுவது சான்றோர் இயல்பு. இதனை என்னது திருவள்ளுவர் எங்க சொல்றாரு? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பார் அப்படின்ற திருக்குறளை திருவள்ளுவர் பதிவிட்டுள்ளார். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்தறிந்து உண்மீன் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. அதாவது சோறு இடுவதற்கு தகுதி பசி ஒன்றுதான். பசித்தவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு இட வேண்டும். அவன் இன்னான் இனியான் என்று ஆராய்ச்சி செய்தல் கூடாது. பசித்தவர் வந்து சோறு என்று கேளாவிட்டாலும் நம் வயிறு பசிக்கும் போது பிறரும் இப்படி பசியுடையவர் இருப்பாரே என்று அவரை தேட வேண்டும். மற்ற சமயங்களில் பசித்தோரை நினைக்காவிட்டாலும் நம் வயிறு பசியை நினைவூட்டும் போது நம் வயிற்றுக்கு பசியை மட்டும் எண்ணாமல் பிறர் பசியை எண்ணி பசியுடையவர் யாரேனும் வரமாட்டார்களா என்று பார்த்து வந்த பிறகுதான் உண்ண வேண்டும். இதை பறவையாகிய காக்கை அறிவுறுத்துகின்றது என்று திருமூலர் தமது திருமந்திரத்தில் முதல் தந்திரத்தில் தான சிறப்பு என்னும் தலைப்பில் அமைந்த பாடலில் அழகாக கூறியுள்ளார். இழிவான செயல்களை நீக்குதல், தனிமனிதன் செய்யக்கூடாத இடி செயல்களை நீக்கி வாழ வேண்டும் என்பதை திருக்குறள், நாலடியார் போன்ற பல தமிழ் இலக்கிய நூல்களும் அறிவுறுத்துகின்றன. கீழ்காணும் திருமந்திர பாடலானது கொலை, கல், களவு, காமம், பொய்கூறுதல் ஆகிய பஞ்சமா பாதகா செயல்களை செய்யாது தலையின் மேல் இறைவன் திருவடிகளை சூடி எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற்று பேரின்பம் அடைய வேண்டும் என்று கூறியுள்ளார். கொலையே களவுகட் காமம் பொய் கூறல்
மலையான பாதகமாம் அவை நீக்கித் தலையான் சிவனடி சார்ந்தின் பஞ்சார் தோர்க்கில்லையாம் இவை ஞானானந்த திருத்தலே. திருமூலர் குறிப்பிட்டுள்ள துன்பங்களை தரக்கூடிய இழிவான செயல்களை செய்யாமல் இருந்தால் துன்பங்களிலிருந்து விடுபட்டு பேரின்ப நிலையை அடையலாம் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. திருமந்திரத்தின் முதல் தந்திரத்தில் கல்வி, கேட்டல், கல்லாமை எனும் 3 தலைப்புகளிலும் கல்வி நெறி கோட்பாடுகள் கூறப்பட்டுள்ளன. அறிவை அடைந்தவரின் உள்ளத்தில் ஒரு உண்மையான ஆழ்ந்த பார்வை உருவாகின்றது. கற்று அறிந்தவன் தன் கண் கொண்டு சிறந்த மனிதனாக வலம் வருவதோடு சிறந்த சமுதாயத்தையும் உருவாக்க முடியும் என்பதை எடுத்துரைத்துள்ளார். கல்வி கற்றவரின் உள்ளம் கடவுள் உறையும் இல்லமாக திகழும் தன்மையை திருமூலர் பதிவிட்டுள்ளார். கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதியுரை செய்யும் கற்றறி காட்ட கயலுள வாக்குமே. இது திருமத்தினுடைய பா 278. சரிங்களா? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் பற்ற தலைப்படும் தானே என்ற பாடலானது இன்பம் பெறுவதற்கு கல்வியும் கேட்டலும் மிகச்சிறந்த நுழைவாயில்கள் என்பதை உணர்த்துகின்றன. வீடு பேருடைய வழி. திருமந்திரத்தில் திருமூலர் யாக்கை, செல்வம், இளமை, உயிர் நிலையாமை ஆகியவற்றை பல இடங்களிலும் எடுத்து கூறியுள்ளார். நிலையாமைக்கென 54 மந்திரங்களை திருமூலர் படைத்துள்ளார். ஆகவே இவற்றின் மீது பற்று வைக்காமல் இறைவனை வழிபட்டு அற வழியில் வாழ்வதே மீண்டும் பிறப்பு என்னும் துன்பத்தில் சிக்காது வீடு பேறு அடைவதற்கான வழியாக கூறியுள்ளார். பற்றது வாய்க்கின்ற பற்றினை பார்மிசை அற்றம் உரையான் அறநெறிக்கு அல்லது உற்று உங்களால் ஒன்றும் ஈந்தது வேதுணை மற்று அண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறே. நடமாட கோயில் நம்பர்கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கது ஆமே. இது திருமந்திரத்தின் 1857வது பாடல். அதாவது வறியவர்களுக்கு அளிக்கும் ஈகையானது இறைவனை சென்று அடையும் என்ற திருமூலரின் வாக்கானது நடமாடும் கோயிலாக இருக்கும் உயிர்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்று கூறியுள்ளார். ஆனால் ஆன்றோர்கள் கூறும் வாழ்வியல் நெறிகளை நேரமில்லை என்ற காரணத்தை கூறி கடைபிடிப்பது கிடையாது. திருமூலர் திருமந்திரத்தில் கூறியுள்ள அற நெறிகளை கடைபிடித்தால் நல்ல வாழ்வு பெற முடியும். மனிதர்கள் வாழும் வழியை அறிய முற்படுபவர்களுக்கு திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வழிகாட்டியாக அமையும் என்பதில் ஐயமே இல்லை. சான்றோர் அவையில் பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.